ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொழுப்பு வாங்கியிருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் அதில் உள்ள எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும். இதை நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனை மஞ்சள் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்க வேணாம், சிக்கனில் உள்ள தண்ணியே நமக்கு போதும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, சீரகம், வரமிளகா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயே சேர்க்காமல் இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா போட்டு நீங்களும் சிக்கன் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சதை இப்படி அரைச்சி பொடியாக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனில் 4 ஸ்பூன் இந்த சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா போட்டாவே நம்ம மிளகாத்தூளில் போடணும்னு அவசியமே இல்லை, இதுலேயே நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.